மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல்லே உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைரக்டர், டான்சர், மாஸ்டர் திரு ராகவா லாரன்ஸ் அவருடைய ஜாதகம். அவர் நெல்லூரில் ஒரு குடும்பத்தில் 29/10/1976 பிறந்திருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அப்போ இந்த நாளில் இந்த கட்டம்தான் பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷனில் இருக்குது. எக்ஸாக்ட் டைம் தெரியாதனால பார்த்திங்கன்னா லக்னம் நம்ம போடலை, ஓகேங்களா. இப்போ லக்னம் இருந்திருந்தால் அது ராகுவுடைய காலான சதயத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இப்போ சூரியன் அப்படின்றத பாருங்கள், ராகு காலில் உட்காந்துருக்கார், சந்திரன் சூரியன் காலில் உட்காந்துருக்கார், செவ்வாய் குரு கால், குரு சூரியன் கால், சுக்கிரன் புதன் கால், சனி புதன் கால், 2 பேரும் புதன் காலில் உட்காந்துருக்காங்க. அப்புறம் புதன் ராகு கால், ராகுவும் ராகு கால், கேது அவர் காலிலே உட்காந்துருக்கார், மாந்தி சனி காலில் உட்காந்துருக்காங்க. இப்போ இந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நெட்டில் இருந்து எடுத்திருக்கோம். அவருடைய டைம்லைன் எந்த மாதிரி எல்லாம் அவருடைய வாழ்க்கை போயிருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த குரு பகவான் வக்ரமாயி இங்கே இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த வக்ரமாயி இருக்கிற குரு இங்கே இருக்காருன்னா, இங்கே இருக்கார், வக்ரமாயி இங்கே வந்திருக்கார் அப்படின்ற மாதிரி. ஆக இதுதான் அதோட அமைப்பு. இப்போ 2025 இங்கே இருப்பார், 2026 இங்கே இருப்பார் குரு. இப்போ குரு இங்கே தானே இருக்கார். ஸோ இதனால் ஓகே. இப்போ இவர் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூரியன் நீசம். சூரியன் அப்படின்றது அப்பா, நீசம் அப்படின்ற இடத்துல இருக்கார். அதே மாதிரி 12 டிகிரியில் இருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுலையும் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவை பெருசாக அவர் ப்ரொமோட் பண்ண மாட்டார். அது இல்லாமல் இந்த சூரியன் அப்படின்ற அவயோகியாக இருக்கார். இவருக்கு யோகி குரு, இவருக்கு யோகி குரு பகவான். குரு பகவான்னா குரு ராகவேந்திரர், குரு ரமண மகரிஷி, குரு தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும் பொழுது பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படின்னா மஞ்சள் கலர். அப்போ மஞ்சள் கலர் அப்படின்றது இவருக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக இவர் குரு பகவான் யோகியாக வர்றதுனால குருவை வணங்க வணங்க இவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது வளர்ந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்றவர் இந்த வீட்டில் உட்காந்துருக்கார், சுக்கிரனுடைய ரிஷப வீட்டில் வக்ரமாகி உட்காந்துருக்கார். ஓகே, குட். அடுத்து இந்த குரு பகவானுக்கு 12 கேது, ஞானக்காரகன், மோட்சக்காரகன். குரு பகவானுக்கு 12 இருக்கிறனால பார்த்திங்கன்னா இவர் எதனால் அடையாளம் காணப்படுவார் அப்படின்னா ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், டிவைனிட்டி, இது வழியாகத்தான் பெரிய அளவில் அடையாளம் காண முடியும். அதே மாதிரி கேது காலிலேயே உட்கார்ந்துருக்கார். குரு பகவான் சூரியனுடைய காலில் உட்காந்துருக்கார். இப்போ குரு பகவான் அப்படின்றவர் சூரியன் காலில் உட்காந்துருக்கார். இப்போ பார்த்திங்கன்னா குரு பகவான் தான் இருக்கும் இடத்துலேருந்து 4ஆம் வீடு அப்படின்றது தான் சிம்ம வீடு, அவர் 6ல் உட்காந்துருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். அப்போ குரு அவயோகி. அப்போ 6ஆம் வீட்டில் யார் இருக்கா? சூரியன், புதன், ராகு மற்றும் செவ்வாய். ஸோ இப்போ இவங்க 4 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த குருவுக்கு விரையாதிபதி அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான் 1. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அதுவும் செவ்வாய் பகவான், ரைட்டு. விரையாதிபதினா கஷ்டத்தை கொடுப்பார், விரயத்தை கொடுப்பார், சண்டை சச்சரவு அப்படி கொடுப்பார், ரைட்டு. இவர் எங்கே உட்காந்துருக்காரு? 6ல் உட்காந்துருக்கார். அப்போ வியாதி, கடன், ரோகம், சத்ரு இதெல்லாம் கொடுக்குறது செவ்வாய் தான், ரைட், ஓகே. அடுத்து இதோட புதன் பகவான் சேர்ந்துருக்கார். புதன் யார் அப்படின்னா நரம்பில் பிரச்சனையை கொடுக்குறவர். அப்போ இவருடைய சின்ன வயசில் பார்த்திங்கன்னா எப்போ இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6 வயசுலேருந்து ஒரு 9 வயசு வரைக்கும்குள்ளே பார்த்திங்கன்னா இவருக்கு பிரெயின் ரிலேட்டடான பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா இந்த லக்னத்துக்கு 12 கேது இருக்கார், இந்த குருவுக்கு 12 கேது இருக்கார். கேது வீக் ஆகிட்டார். அப்போ கேது வீக் ஆகிறப்ப என்ன பண்ணுவார்? ஞாபக மறதி, மூளையில் சரியாக வேலை பார்க்க முடியாமல் போகிறது, இது மாதிரியான விஷயங்கள் கொடுப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 2 மற்றும் 5க்கு அதிபதி. அப்போ பார்த்திங்கன்னா 5 அப்படின்ற நினைப்பு,
ஆசை, எதிர்பார்ப்பு, இதெல்லாம் 5 சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த 5 அப்படின்றது 6க்கு போன உடனே என்ன ஆகுது? வியாதிகள் கொடுக்க வருது. இப்போ புதன் அப்படின்னா பிரெயின் டியூமர் இருந்துச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டியூமருக்காக பல விஷயங்கள் அவருடைய சைல்டுஹுட்டில் வந்து பார்த்திங்கன்னா விஷயங்களை பண்ணிட்டு வந்திருக்கார் அப்படின்னு. படிப்பு அப்படின்னா யார்? புதன் மற்றும் குரு, இந்த 2 சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ படிப்பு, வித்யாகாரகன் எல்லாமே குரு பகவான் என்ன பண்ணுறார்? இங்கே உட்காந்துட்டார். எங்கே? 6ல் உட்காந்துட்டார். இந்த குருவுக்கு 6ல் உட்காந்துட்டார். அப்போ என்ன பண்ணுவார்? யோசிச்சு பாருங்கள். படிப்பு கட்டு அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ படிப்பு வந்து கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் தி சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோடு செவ்வாய் சேர்ந்திருக்கார். ஃபெமிலியாரிட்டி அப்படின்றது இவருக்கு கிடைக்கும். நேம் அண்ட் ஃபேம் நிறையா கிடைக்கும். அதில் ராகு புதன் சேர்றனால வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் அப்படின்றது காற்று தத்துவ ராசி அதிபதி புதன். இவர் இன்னொரு காற்று தத்துவ ராசியில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னிக்காக காற்று அப்படின்னா வந்து பாடுறது, ஆடுறது இதெல்லாம். அதே மாதிரி ராகுவோடு சேர்றார். அப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலே ஃபெமிலியாரிட்டி. அவங்க கூட ராகு சேரும்பொழுது நம்ம ஊரில் விட வெளியூரில், அதாவது வேறு இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹிட்டு கொடுப்பார் அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் இந்த ராகுன்றது என்னது? போகக்காரகன். ஸோ பெரிய இண்டஸ்ட்ரியில் கூட இவர் வேலை பார்ப்பார். தமிழ் இண்டஸ்ட்ரியில் இவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறார். இவர் ஏற்கனவே தெலுங்கு கர்நாடகாவை ஆந்திரா நெல்லூரை சேர்ந்தவர் அப்படின்றப்ப தமிழில் பெரிய அளவில் ஹிட்டு கொடுத்தார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு அப்படின்றது மல்டிப்புள். அதே மாதிரி புதன் அப்படின்றது என்னது? இரட்டை கிரகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரான ஒரு வேலையை பார்க்காம பல வேலைகளை பார்க்க வைக்கிறது. அப்போ புதன் பகவான் அப்படின்றது யார் அப்படின்னா துலாம் ராசி. துலாம் அப்படின்றது என்ன? எந்த பக்கம்னாலும் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு தராசு. அப்போ இவர் வந்து ஆடுறதில் பெரிய அளவில் ஃபெமிலியர் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். ஆகட்டும், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படின்றது பார்க்கணும். குருவுக்கு 7ல் சுக்கிரன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், பிரச்சனைலாம் இருக்காது. கூட மாந்தி இருக்கார். மாந்தி சனியினுடைய காலில் இருக்கார். அது ஒன்று பார்க்கணும். அப்போ சனியினுடைய காலில் இருக்கும்போது இந்த மாந்தி பகவான் என்ன பண்ணுறாருங்க? சனியை ஒட்டி வேலை பார்க்க போகிறார். சனியினுடைய தாக்கத்தை கொண்டு வேலை பார்க்க போகிறார். சனி என்னவாக இருக்கார் அப்படிங்கும்போது இந்த குரு நின்ற இடத்துல இருந்து 10 மற்றும் 9 இந்த 2க்கு அதிபதி. அவர் 3ல் இருக்கார். முயற்சி, இவருடைய சொந்த முயற்சியால் தான் அந்த பதவி, அந்தஸ்து, புகழ் எல்லாத்தையும் அடைய முடியும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த சனி பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருவுக்கு 3ல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இதே தொழிலில் தான் இவர் தம்பி இருப்பார் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் புதனுடைய காலில் உட்காந்துருக்கார். திரும்ப புதன்னா யார்? இந்த குருவுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி 6ல் இருக்கார், 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வளர்த்துக்குவார் அப்படின்ற சொல்ல வர்றோம். இவருடைய ஆசைக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை நகரும் அப்படின்னு சொல்ல வர்றோம். ஸோ அடுத்தபடியாக இந்த சனி பகவான் அப்படின்றத பார்க்குறோம். சனி பகவான்னா தொழில் இல்லைங்களா? தொழில் புதன் காலில் உட்காந்துருக்கு. புதன் அப்படின்னா என்ன? இரட்டை அல்லது அதுக்கும் மேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இது மூலியமாக தான் தொழில் டெவலப் ஆகும் அப்படின்றது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ டைரக்டர் ஆகணும் அப்படின்னா அடுத்து ஒரு ஆள் தேவைப்படுறார். அவர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திரன். இந்த சந்திரன் அப்படின்றவர் குருவுக்கு 9ல் உட்காந்துருக்கார். 9ல் சந்திரன் உட்காந்துருக்கார் அப்படின்றத பார்க்கணும். அப்போ பார்த்திங்கன்னா 9ன்றது என்ன? குலதெய்வஸ்தானம், தெய்வத்தை சொல்கிறது, பாத யாத்திரைகள் சொல்கிறது. இதில் வந்து சந்திரன் மனசு அப்படின்றது இருக்குது. இந்த சந்திரன் மனசுன்றது எங்கே இருக்குது? இங்கே கனெக்ட் ஆகுது. 1, 5, 9ல் கனெக்ட் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்களை சந்திரன் அம்மா அப்படின்றவங்கக்கிட்ட ஒரு ஆசீர்வாதம், பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு அல்லது அவர்களுடைய அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணுவார் அப்படின்றது. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஜாதகத்து 76 பிறந்திருக்கார். 1976 பிறந்திருக்கார். இப்போ 1993 டான்ஸில் பெரிய அளவில் புகழடையக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்குது. எப்போ 93. இப்போ பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறப்ப 93 அப்படின்னா இந்த குரு பகவான் இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடம் துலாமில் வர்றப்ப ஏற்கனவே இந்த லக்னத்துக்கு 2 மற்றும் 5 2ஆம் அதிபதி புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கார். சனி புதன் தான் காம்பினேஷனில் இருக்குது. சனிக்கே கால் கொடுத்தவர் புதன். அப்போ இந்த புதன் மேலே குரு வரும் காலம். இந்த குரு என்ன பண்ணுறாரு, இந்த 93 அப்படின்றப்ப இந்த இடத்துல குரு இருக்கார். 93. அப்போ இந்த குரு பகவான் ஒரு வருஷமும் 94 இங்கே இருப்பார், 95, 96, 97, 98 இங்கே இருப்பார். அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாரு, அப்படியே மாறிக்கிட்டே இந்த இடத்துல வரும் பொழுது சனியின் கால் கொடுத்த புதன் இருக்கும் பொழுது, அதுவும் இந்த காற்று அதிபதி இன்னொரு காற்று ராசியில் இருக்கும் பொழுது, இது துலாம் ராசினோமா, அப்போ டான்ஸு அப்படின்னு சொன்னோம். அப்போ இந்த டான்ஸில் பெரிய ஆளாக வர்றார் அப்படின்ற 93 புகழடையக்கூடிய காலம் அப்படின்னு. 98 ஆக்டிங்கில் பெரிய ஆள் அப்படின்ற அளவுக்கு 98 ஆக்டிங்லேயும் பார்த்திங்கன்னா தன்னுடைய தடத்தை பதிக்கிறார். 98ன்றது என்ன, 3-11. இப்போ 1-5-9 3 7 11 இதுதான் இணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குருவோடு இந்த குரு இணையும் பொழுது ஆஸ்பெக்ட் இங்கே குரு இருக்கும் பொழுது இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீர் ராசியில் இருக்குது. இப்போ நீர் ராசி அப்படின்றது என்ன, டைரக்ஷன் ஆக்டிங் அப்படின்றோம். ஆக்டிங் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா முக்கியமாக தேவைப்படுறது என்ன அப்படின்னா நீர், தண்ணி மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போயிடணும் அப்படின்றது. அப்போ 98 காலகட்டத்தில் தன்னுடைய ஆக்டிங் திறமையும் காட்டுறார், புகழடைகிறார் அப்படின்றோம். அப்போ இந்த இடத்துல வர்றப்பயே புகழ் அடையத்தான் செய்கிறார். அதே மாதிரி குருவுக்கு 1 விட்டு இந்த பக்கம், குருவுக்கு இந்த 1 விட்டு இந்த பக்கம் வர்றப்பையும் புகழடைவார் அப்படின்றத சொல்ல வர்றோம். லக்னத்துக்கு 7 செல்லும் பொழுதும் புகழடைவார் அப்படின்னு சொல்ல வர்றோம். அப்போ 3 7 11 ஆஸ்பெக்ட்லேயும் குருவின் இடத்துல இருந்து 1-5-9 வர்றப்ப பெரிய அளவிலான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல வர்றோம். அப்புறம் 2-12 அப்படின்றது பார்த்திங்கன்னா நன்மையை கொடுக்குற, 2ஆம் தர நன்மையை கொடுக்குற விஷயம். பெரிய ஹிட் இருக்காது, 2ஆம் தர நன்மையை கொடுக்குறது. அப்புறம் 2001 அப்படின்னா குரு பகவான் இங்கே இருக்கார். அப்போ 2001 பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஹைப்பு கொடுக்குறார். குரு மீது குரு வரும் காலம். குரு இவருக்கு யாருங்க, யோகி, குரு யோகி. அப்போ குரு மீது குரு வரும் காலம் 2001 திரும்ப பெரிய படம் கொடுத்து ஆக்டிங்கில் என்னுடைய இடம் என்ன அப்படின்றத காட்டுறார். ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பெரிய லெவலில் பில்டப் பண்ணுறார். பெரிய லெவலில் ஆக்டிங்கில் ஹைப்பை கொடுக்குறார் 2001. 2004 மாஸ் படத்தை டைரக்ட் பண்ணுறார். அப்போ 2004 அப்படின்னு பார்க்குறப்ப 2001 1 2 3 4 2004. அதே மாதிரி பார்த்தா 2015 காஞ்சனா 2 படம் வருது. அப்போ 2 டைம்லேயும் குரு பகவான் இங்கே தான் இருக்கார். அப்போ பாருங்கள், குரு பகவான் இந்த இடத்துல இருக்கார். யாரோட வீட்டில் இருக்கார், சூரியனுடைய வீட்டில் இருக்கார். ஏற்கனவே குரு சூரியனுடைய காலில் தான் உட்காந்துருக்கார். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 1 2 3 4 இந்த இடத்துல பார்த்தீங்க, அல்லது இந்த இடம் 4, அதாவது பாதி இங்கே இருப்பார், பாதி இங்கே இருப்பார். அப்போ 2004 பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு பெரிய அளவில் ஹிட்டு கொடுக்குது. எங்கே 1 5 9 கனெக்ஷனில் வர்றப்ப இங்கே 4 2004 பார்த்தீங்க அப்படின்னா மாஸ் படத்துக்கு டைரக்டராகவே மாறிடுறார். முதல்ல டான்ஸராக இருந்தார். அதாவது குருவினுடைய சுற்றில் ஒரு சுற்றில் டான்ஸராக கண்டறியப்படுறார். இந்த டான்ஸர் ப்ளஸ் ஆக்டர் அப்படின்னு கண்டறியப்படுறார். அடுத்த சுற்றில் வரும்பொழுது மாஸ் டைரக்ஷனாக கண்டறியப்படுறார். அப்போ இந்த இடத்துல 5 அப்படின்றது என்ன, நினைக்கிறது. அப்போ இவர் டைரக்டர், இப்போ டைரக்டர் அப்படின்ற அந்த டைரக்டர் நினைக்கிறது தானே எடுப்பாங்க. ஸோ அப்போ இந்த நினைப்பு சூப்பராக பலிதமாகும். குருவுக்கு 5 குரு வரும் காலம். அப்புறம் 2006 அவார்டு வாங்குறாரு. இது எப்படிப்பா அப்படின்னா லக்னத்துக்கு 7, ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா 3 7 11 பெரிய ஹைப்பு, பெரிய அளவில் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்காக ப்ரோக்ரஸ் லைஃப் இருக்கும். அப்போ இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 2006 நந்தி அவார்ட்ஸு பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறார்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபெமிலியர் ஆகிறார். இங்கே எப்படி வந்து 2001 ஹைப்பை கொடுத்துச்சோ அதே மாதிரி 2007 6 அப்படின்றப்பையும் பெரிய அளவில் ஹைப்பை கொடுத்துருக்கு அப்படின்னு. 2010 அப்போ 6 7 8 9 10 திரும்ப பாருங்கள் 98 ஆக்டிங்கில் உள்ளே வந்தார். பார்த்தீங்கன்னா குரு இங்கே இருந்தார். ஆக்டிங்லேயும் நான் பெரிய ஆள் தான் அப்படின்னு காட்டுறதுக்கு 1-2 வாய்ப்புகளை இங்கே உருவாக்குனார். என்ட்ரானார், புதுசாக ஒரு எறால் என்ட்ராகிறார். டான்சர் ஓகே, பட் ஆக்டிங்கில் என்ட்ரு ஆகிறாரு 98. ஹைப் எப்போ வருது 2001. அப்போ இங்கே வரும்போது ஹைப். அதே மாதிரி அவார்டு வாங்குறது இங்கே வர்றப்போ அவார்டு வாங்குறாரு. எப்போ அடுத்து 2006 அவார்டு வாங்குறார். ஆகும். அடுத்து 2010 டெம்பிள் கட்டுறாரு. எப்படிப்பா 2010 அப்படின்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே இருக்கார். இந்த 2010 குரு ராகவேந்திரருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமுல்லை வாயிலில் அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் வச்சு பெரிய அளவில் ஒரு விஷயத்தை பண்ணுறார். என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிள் கட்டுறார். அப்புறம் பார்த்திங்கன்னா 2011 2010 இங்கே அப்படின்னா 2011 ரெண்டாம் தர 2011 இப்போ 2011 பார்த்தீங்கன்னா முனு 2 பாருங்கள், ரெண்டாம் தர ஹிட்டு முனி 2 அப்படின்ற படம் தான் சொன்னார். காஞ்சனா 1 அப்படின்றப்ப முனி 2ன்னு சேர்த்து சொன்னனால அந்த படம் இன்னும் டெவலப் ஆச்சு. ஸோ 2011 காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான ஹிட்டை வந்து கொடுத்துருக்காரு. முனி 2 படத்தை எடுத்திருக்காரு. அப்போ முனி படத்தை எப்போ எடுத்திருப்பார்? இந்த இடத்துல 2011 2009 வந்து முனி படம் எடுக்கிறார். அப்போ பெருசாக வர்றார். இப்போ 2015 வருவோம். 2015 2011 12 13 14 15 இங்கே வருது. 15 அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா குரு கனெக்ஷன் கட் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல கேது கனெக்ஷன் வருது. அதாவது பாருங்கள், கேதுவுக்கு 5 குரு பகவான் வர்றார். கேதுன்னா யார்? ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடியவர், ஸ்பிரிச்சுவல் டிவைனிட்டியில் கொண்டு போய் தள்ளுறவர் யார்? இந்த கேது பகவான். இந்த கேது பகவானுக்கு 5 15 2015 குரு பகவான் இங்கே இருக்கார். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா டெம்பிள் கட்டுறார். ஏற்கனவே ஒரு டெம்பிள் கட்டிட்டார். இப்போ என்னப்பா டெம்பிள் கட்டுறார் அப்படின்னா அம்மாவுக்காக டெம்பிள் கட்ட ஆரம்பிக்கிறார். அது 2017 இனாகிரேட் பண்ணுறார். 15 16 17 கிட்டத்தட்ட இந்த துலாமில் இருக்கிறப்ப என்ன பண்ணுறாரு? இனாகிரேட் பண்ணுறார். 2017 இனாகிரேட் பண்ணுறார். ஆக 2015 15 16 17 மே வரைக்கும் ஒரு 2-2.5 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கோயிலை கட்டுறார். அம்மாக்காக டெம்பிளை கட்டுறார் 2017. இது வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இது ஏன் அப்போ இந்த 2015 ஏன் ஸ்டார்ட் பண்ணார் இந்த டெம்பிள் கட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுக்கு 5 வர்றார், கேதுவுக்கு 5 வர்றார். அப்போ வரும்பொழுது பார்த்திங்கன்னா குரு கேது காம்பினேஷன் இருக்குது. அப்போ சன்னியாசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னியாசி யோகம்லாம் கிடையாது. கேது காலில் உட்காந்துருக்கார். குரு அப்படின்றவர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் காலில் உட்காந்துருக்கார். அப்போ இந்த இடத்துல கேதுவோட கனெக்ட் ஆகிற காலத்தில் கோயில் கட்ட ஆரம்பிக்கணும், கோயில் கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி 2010 ஒரு கோயில் கட்டினார். அப்போ எப்படி அப்படின்னா 2010 இந்த கேதுவுக்கு பின்னாடி இருந்தார். புரியுதுங்களா? கேதுவுக்கு பின்னாடி. அப்போ கனெக்ஷன் 2-12 கனெக்ஷன், 2ஆம் தர கனெக்ஷன், 2-12 கனெக்ஷனு இந்த இடத்துல வருது. 12ஆம் வீட்டில் இருக்கார். அப்போ ஒரு கோயில் கட்டுறாரு. அங்கேருந்து 1 2 3 4 5 6 7 8. அப்போ அடுத்து ஒரு 8 வருஷம் கழிச்சு 2015 ஆரம்பித்து 17 வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் 2015 பார்த்திங்கன்னா காஞ்சனா 2 அப்படின்னு படம் எடுக்கிறார். அதாவது முனி படத்துடைய 3rd வெர்ஷன் காஞ்சனா 2 படம் எடுக்கிறார். இந்த 2015 பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஹிட் ஆகலை, அதுதான் உண்மை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2019 அப்படின்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது குருவுக்கு இந்த இடத்துல. இப்போ 2019 காஞ்சனா 3 அப்படின்றது எடுக்கிறார். அது நல்லபடியாக வருது. இப்போ காஞ்சனா 3 2019 வருது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 என்ன பண்ணுறாரு? இவர் மேரேஜ் பண்ணுறாரு. அது எப்படி இப்போ மேரேஜ் பண்ணுறாரு? குரு 2018 19 காலகட்டத்தில் குரு சுக்கிரன் மேல் போய் அப்படியே நவுந்து போகிறார். அப்போ சுக்கிரன் மேல் குரு போகும் காலத்தில் கல்யாண வயசு இவருக்கு இருக்குது அப்படின்றப்ப கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுறப்போ ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்றது. அப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா
குரு 5 டிகிரியில் உட்காந்துருக்கார். இப்போ குரு 5 டிகிரியில் உட்காந்துருக்கார். அப்போ 5 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சு 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக என்ன இருக்குதுங்க, குழந்தை இருக்குது, புத்திரக்காரகன். இப்போ டாக்டர் 2021 டாக்டர் வந்து பிறக்கிறாங்க. அப்போ 2021 டாக்டர் பிறக்கிறாங்க, டாக்டர் பொண்ணு, பெண் குழந்தை வந்து அப்பா ஆகிறார் இவர். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சந்ததி வளர்ச்சி அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துல குரு இருக்கிற காலம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல குரு வர்ற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க குழந்தை பிறக்குது அப்படின்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு சூரியன் கால் ஏறி இருக்காரா, சூரியனுக்கு 5, சூரியன் கால் ஏறி இருக்காரு, சூரியனுக்கு 5, செவ்வாய் புதன் ராகு இவங்களுக்கு 5ல் வர்றார். வரும்பொழுது என்ன ஆகுறாரு, இந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க, குழந்தையை ஈன்றெடுக்கிறாங்க இவங்க மனைவி அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 ஜிகர்தண்டா படம் எடுக்கிறார். 2023னா கேதுவின் மேல் இருக்குது. 2011 முனி 2 எப்படி ஹிட் ஆச்சு, அதே மாதிரி ஜிகர்தண்டாவும் பேசப்படுற அளவுக்கு அந்த படம் வந்து ஓடுனுச்சு அப்படின்றது, ஹிட் ஆச்சு அப்படின்றது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2024 இங்கே இருந்திருப்பார், 2025 இங்கே இருந்திருப்பார், 2026 இப்போ இங்கே இருக்கார், 2026 இங்கே இருக்கார், ஆமாம் இங்கே இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 2024 இங்கே இருக்கார் குரு. அப்போ குரு மீது குரு. அப்போ பாருங்கள், காஞ்சனா 4 படம் எடுக்கிறார், எடுத்துட்டாரு, ஓகே குட்டு. சாரி, ஆமாம் காஞ்சனா 4 படம் வந்து எடுத்துகிட்ருக்கிறாரு. இப்போ குரு மீது குரு வரும் காலம் அப்படின்றோம். அப்போது அடுத்த வெர்ஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 76லேருந்து 88 வரைக்கும் ஒரு ரவுண்ட் அடித்தார். அந்த ஒரு ரவுண்டில் பிரச்சனை, உடம்பு பிரச்சனை எல்லாம் கொடுத்தார். 2வது ரவுண்ட் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா குரு பகவான் இங்கே இருக்கிற மாதிரி கணக்கு எடுத்துப்பாங்க. ஆக குரு பகவான் 2வது ரவுண்ட் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா இங்கேருந்து 98, 88, 90 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருக்கு பெரிய ஹிட்டு இல்லை. அப்புறம் திரும்ப இந்த வக்ரம் 91, 92, 93 தான் திரும்ப டான்ஸ் அப்படின்னு வர்றாரு, ஆக்டிங்னு வர்றாரு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து திரும்ப 2010-11 காலகட்டத்தில் 2012 இங்கே வர்றாரு திரும்ப. இப்போ 2012 இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பெரிய அளவில் டைரக்டர்னு சொல்லி பெரிய ஹிட்டு படங்களெல்லாம் கொடுக்குறாரு. சரி, இவர் ஏன் வந்து பேய் படத்தையும் எடுக்கிறார், காமெடி படத்தையும் எடுக்கிறார்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் அப்படின்ற லக்னமாக வச்சிங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, லக்னத்துக்கு 2, 5 அதிபதி யார், புதன். புதன்னா நகைச்சுவை. அப்போ நகைச்சுவையோடு ராகு சேர்ந்துருக்கு. ராகுன்னா யார், இல்யூஷன். அப்போ பேயை வச்சு நகைச்சுவை பண்ணுறார், இல்யூஷனை வச்சு நகைச்சுவை பண்ணுறார். அதுதான் இவருக்கு ஹிட் ஆகுது. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துடுவோம் 2026 இங்கே இருக்கார். சனி மீது குரு போகும் காலம், சனி மீது குரு போகும் காலம். அப்போ 12, 13, 14, 15 இந்த 14 காலகட்டத்தில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த படத்தை என்ன பண்ணலாம் ஏது அப்படின்னு அடுத்ததை பற்றி யோசிக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். இப்போ சனி மீது குரு வரும் காலம், சனினா மக்கள், அவர்கள் மீது குரு வரும் காலம் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்றவர் வந்து இவருக்கு யோகி. அப்போ மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார். ஆனால் அவயோகியாக சூரியனும் இப்போ அவர் அப்பாவை பற்றி என்ன நிறைய பேத்துக்கு தெரியும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியா, அது வந்து பெரிய அளவில் தெரியாமல் இருக்குது, அவ்வளோ. அப்போ இப்படி இருக்குது சூரியன் நீசம் அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் அப்படின்றது சனி அப்படின்றது 2 + குரு இவங்க 3 பேரும் நல்லா இருந்தால் தான் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், நம்ம என்ட்ராக முடியும். சூரியன் இங்கே சூரியன் அவுட்டு. சனி அப்படின்றது லக்னத்துக்கு 3 முயற்சியில் தான் இருக்கார். சனி 3ல் இருந்து புதன் காலில் உட்காந்தனால வேறு மாதிரி ஆளுங்க, மாற்றுத்திறனாளிகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதன் அப்படின்னா பெரிய அளவிலான மாற்றத்தை கிரியேட் பண்ணணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வை கொண்டு வரணும் அப்படின்லாம் வருது.
2012 காலகட்டத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்திலலாம் உட்காந்துருக்கார். ஃபைனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணி உட்காந்து பேசியிருக்கார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ வந்து நல்ல ஃபெமிலியரான ஆள் தான். ஓகே, அடுத்து தாய் அன்பு, இவரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது அப்படின்றோம். ஏன் அப்படின்னா சந்திர பகவான் சூரியனுடைய கால் வாங்கியிருக்கார். இந்த லக்னத்துக்கு 4 தாய் ஸ்தான அதிபதி குரு தான் லக்னம்னு வச்சுக்கிட்டோம்னா 1 2 3 4 தாய் ஸ்தான அதிபதி சூரியன் சந்திரனுக்கு கால் கொடுத்துருக்கார். அவர் அவயோகியாக இருந்தாலும் சந்திரனுக்கு கால் கொடுத்தது, அம்மாவுக்கு கால் கொடுத்தது யார்? சூரியன். சூரியன் லக்னத்துக்கு 4. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 அப்படின்றது தாய் அன்பு. அதனால் தாய் மீது அதிகமான பற்று கொண்டுள்ளார் அப்படின்றது தெரிய வரும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகவா லாரன்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ராகவா லாரன்ஸ்னு ஏன் மாறுறார் அப்படின்னா புதன்னா இரட்டை. அப்போ இந்த பாருங்கள், புதன் வந்து 6 டிகிரி. அவர் என்ன பண்ணுறாரு? ராகு மேலே போய் டச் பண்ணுறாரு. 9 டிகிரியில் இருக்கிற ராகுவை அவர் டச் பண்ணுறாரு. பிடிச்சிக்கோ அப்படின்னு. ராகுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டானிட்டி அப்படின்றது. ராகுன்னா கிறிஸ்டானிட்டி. கேது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமை சொல்கிறது. இப்போ இந்த ராகு அப்படின்றது இவர் சார்ந்த இந்த விஷயத்தையே மாற்றி விட்டுறாரு. இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாரு? அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் விஷயங்களெல்லாம் சொல்லி இவரும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாற்றங்களை விரும்புகிறவர் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் என்ன பண்ணுறாரு? இந்த புதன் போய் ராகுவை தொடும் பொழுது, புதனை இரட்டை, அப்போ வந்து ரிலீஜன் கணக்காக எடுக்கிறப்ப 2 ரிலீஜனை இவர் சார்ந்திருப்பார் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி இருக்குது. இப்போ சனி பகவானும் புதன் காலில் உட்காந்துருக்காரு. புதன் திரும்ப ராகு காலில் தான் உட்காந்துருக்காரு. இவருக்கு ராகு எங்கே 6ல் மறைஞ்சிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் அரசியலில் பெரிய அளவில் வரமாட்டார். சரி, என்ஜிஓ தொண்டு நிறுவனத்தில் இவர் அடிச்சுக்க ஆள் இல்லையே, நல்லது அவ்வளோ தேடி போய் பண்ணுறாரே அப்படின்னு பார்க்குறோம். சரி, ரைட்டு. அப்படி பார்த்தா குரு தான் அவருக்கு யார்? யோகி. அப்போ குருன்னா யார்? மேனேஜ் பண்ணுறது. சரி, குரு வக்ரமாக எங்கே போகிறாரு? கேதுவை நோக்கி போகிறார். கேதுன்னா என்ன அப்படின்னா அபாண்டண்ட்டாக விடப்பட்டவர்கள். ஸோ இவர்களை தேடி குரு போகிறார். குருன்னு என்னங்க? பணம். அவர்கள் தேடி போய் பண உதவி மற்ற எல்லா உதவிகளும் இவர் செய்வார். அப்போ குரு கேது காம்பினேஷன் இவருக்கு இருக்குது. இந்த குரு கேது காம்பினேஷன்னால தான் என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நினைக்கிறார். அதே மாதிரி குரு சனி காம்பினேஷன் 3 7 11 1 2 3 7 11 இந்த காம்பினேஷனில் குருவோடு சனி சேர்றார். சனினா மக்கள். சனினா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட கொஞ்சம் கீழே உள்ள சொசைட்டியில் கீழே உள்ள மக்கள், அவர்கள் மீது. அதே மாதிரி இந்த சனி புதன் காலில் இருக்கிறனால ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா புதன் அப்படின்னா அன்பு. அது இல்லாமல் சந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா நேராக சனியை பார்க்குறனால குரு சனி காம்பினேஷனை சந்திரன் பார்க்குறனால இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓஸு நிறைய ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. அப்துல் கலாம் ஐயா பேரில் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார். அதெல்லாம் இதில் சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பண்ணுறார். 2015 பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறார். 2015 ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப பாருங்கள், இந்த இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கார். அப்போ இந்த குரு பகவான் இங்கே இருக்கும்போது குரு சனி காம்பினேஷன். சனினா மக்கள். அப்போ குரு மறுபடியும் இங்கே இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அட் ப்ரெசன்ட் குரு பகவான் கடகத்தில் உச்சமடைஞ்சிருக்கார். அடுத்து சிம்மம் வரப்போகிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு வியூ வரும் இவருக்கு கண்டிப்பாக. அது மாதிரி தான் இப்போ வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல சூரியன் நீசம் ராகுவோடு சேர்ந்துருக்கிறது, செவ்வாய் லக்னத்துக்கு விரையாதிபதியோடு சேர்ந்துருக்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மை இருக்காது, இறங்கு முகமாக தான் இருக்கும் அப்படின்றது. அப்போ என்ஜிஓவிலே இப்படியே இருந்து ட்ரஸ்ட்டை இப்படியே வச்சு ஓட்டிகிட்டு போயிடலாமான்னா குட்டு, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஆனால் இவர் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் நிறையா, நான் வரலாமா மக்கள்கிட்ட நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். நிறைய பேர் வராதிங்க, நீங்கள் வராமலே நல்லது பண்ணுறீங்க, அதுக்கு எதுக்கு வரணும்? நீங்கள் நல்லது இதே மாதிரி பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுடைய மதிப்பு மரியாதையை காப்பாற்றுங்க, மற்ற பசங்க உங்கள் பின்னாடி இருக்கிறவங்கள காப்பாற்றுங்க, உங்கள் பசங்களை பாருங்கள். இந்த தமிழக மக்களில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவர்களோட ரசிகர்கள் மற்றவர்கள்லாம்
போதும், கொஞ்சம் பார்த்து யோசித்து செகண்ட் டைம் யோசித்து நீங்கள் முடிவெடுங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இது வரைக்கும் நல்ல ஃப்ரேமில் இருந்துருக்கிறீங்க, அந்த ஃப்ரேமை விட்டு வெளியே வராதிங்கன்றாங்க. அதே மாதிரி இந்த பொலிட்டிக்கல் வியூ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க மக்கள். ஸோ இப்போ இந்த காணொளி பதிவில் அவர் வந்து கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்தோம். லக்னம் இல்லாமல் நாடி ஜோதிடப்படி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிட தென்றல் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. நன்றி, வணக்கம்.